பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது. நல்ல பொக்கிஷமாகிய பரலோக வாசலை தேவன் திறக்கும் போதுதான் ஏற்ற வேளையிலே நம்முடைய தேசத்திலே மழை பெய்யும், நம் கையோட வேலையே அது ஆசிர்வாதமாய் அமையும். அப்போ அநேகருடைய வாழ்விலே வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் செய்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க, போராடுறாங்க, அற்புதம் நடக்கலை. எப்பெல்லாம் வானம் திறக்குதோ, பரலோகம் திறக்கிறதோ, அங்கே அதிசயம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த வேதத்திலே பல இடத்திலே வானத்தை திறந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் வானமாகிய பரலோகம் நமக்கு தயவு பாராட்ட வேண்டும், பரலோகம் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். எங்கெல்லாம் வானம் திறந்து அதிசயம் நடக்குதோ அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. அருமையானவர்களே, பரலோக தேவன் பரலோகத்திலேருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கணும். நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். அப்போ வானத்தில் பல பொக்கிஷங்கள், செல்வம், கனம், பேர், புகழ், மழை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்ய அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வானம் திறக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் ஒத்தாசை, அந்த பரலோக தேவனிடத்தில் இருந்து ஒத்தாசை வர வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் அந்த வானத்துக்கு நேராய். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டு. அப்போ தேவனை நோக்கி எந்த மக்கள் பார்க்கிறார்களோ, அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்களோ, அங்கே அற்புதம் நடக்கிறது. 2 நாளாகவும் 7:14 சொல்கிறது, தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி செபிக்கும் பொழுது நான் நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பேன், அந்த தேசத்துக்கு ஒரு சேவத்தை தருவேன். மழை நேர்த்தியான நேரத்தில் மழை பெய்யும், வெயில் சரியாய் காயும். ஆண்டவர் அதினதின் காலத்திலே இந்த பூமியை நிறைப்பார். சங்கீதத்திலே 29:1 சொல்கிறது, கர்த்தர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதமான மழையை அவர் இந்த பூமியிலே கட்டிட வேண்டும். அதுதான் இங்கே சகரியா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே பின்மாறி மழையை அவர் அங்கே வருஷிக்கப்பட, ஏற்கனவே அவர் பின்மாறி மழையை வருஷிக்கப்பட்டிருக்கிறாராம், மின்னலை உண்டாக்குவாராம். அங்கே நாம் ஜெபிக்க முடியும். பின்மாறி மழைக்காக நோக்கி பார்க்கிறது மாத்திரமில்லை, நாம் தேவ நோக்கி ஜெபம் பண்ணுகிற போது அவர் பின்மாறி மழையை தந்து நம்முடைய வயலெல்லாம் நிலையும். அப்போ ஆண்டவர் அதில் ஒரு எழுப்புதலை தர, ரட்சிப்பை தர, மனம் திரும்புதலை தர அவர் தன் பரலோக தேவன் வானத்தை திறக்கும் போது பரிசுத்தாவியை ஊற்ற, ஆசீர்வாதங்களை ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு ஒரு வெற்றியின் வாழ்வாய், ஜெயத்தின் வாழ்வாய், கிருபையின் வாழ்வாய், விடுதலையின் வாழ்வாய் மாற வேண்டும் என்றால் அவர் நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறக்க வேண்டும். இயேசு சுவாமி ஞானஸ்தானம் எடுக்க அவர் அங்கே யோர்தான் நதியில் இறங்குகிற பொழுது வானம் திறக்க ஆரம்பித்தது. ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது வானம் திறந்து, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியர் புறாவை போல ரூபம் கொண்டு. இவன் அர்த்தம் தெரியுமா? நீங்கள் வானம் திறந்து பரிசுத்த ஆவி உங்க மேலே வருகிற போது தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் மாற ஆரம்பிக்கிறது. ஏசாயா 32:15 சொல்கிறது, உன்னதத்திலே இருந்து ஆவி ஊற்றப்படும். அப்போ பரலோகத்திலே இந்த ஆவி ஊற்றினால்தான் இந்த பூமியில இருக்கிற ஆத்மா வறட்சி, அந்த பொருளாதார வறட்சி எல்லாமே மாறும். பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கும்போது தான். அதுதான் ஆதியிலே ஆண்டவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார், பரிசுத்த ஆவி அசைவாடினார். ஆவியார் இறங்கி வரும்போது தான் ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக மாறும், தடைகளெல்லாம் உடைந்து அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். உன்னதத்திலே இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரமாகவே இருக்குமா. ஊற்றப்பட்டால் வனாந்தரம் வயல்வெளியாகவும், வயல்வெளி அடர்ந்த காடாய். அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றிக்கு நேர, ஜெயத்துக்கு நேர எப்பொழுது கடந்து போகிறது?
உன்னதத்திலே இருந்து ஒரு ஆவி ஊற்றப்பட வேண்டும். அதுதான் நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை வானம் திறந்து அந்த மகிமை இறங்கி வரும். இப்போ நமக்கு ஒரு எழுப்புதல் தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்ம வம்சங்கள், நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் அது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே சங்கீதம் 68:9 சம்பூர்ண மழை பெய்யணும், ஒரு சம்பூர்ண மழை. அப்போதான் விடைத்த நம்முடைய தலைமுறையை அவர் திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இளைத்து போன ஆத்துமாக்கள் ஒரு உயிர் நீட்சி உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவரை வானத்தை திறன் கேட்போமா? நல்ல பொக்கிஷாகி வானத்தை திறக்கும் போது எழுப்புதல் உண்டாகும், விடுதலை உண்டாகும், எல்லா சத்துருக்கள் விலகும், வியாதிகள் சொஸ்தமடையும், குடும்பங்களுக்கு கட்டுகள் சாபங்கள் உடையும். ஆண்டு சொல்றார், நீயோ கடன் கொடுப்பா, தரித்திரம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, சாபம் இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏற்றுவிலை தேசத்திலே மழை பெய்யும், கையிடு வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் அவர் நல்ல பொக்கிஷசாலையாக வானத்திறப்ப. அருமையானங்களே, இந்த ஆகும் 28:12 கர்த்தர் நல்ல பொக்கிஷலை வானத்தை திறக்க நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் அங்கே ஜெபிக்க வேண்டும். அது மாதிரி பரிசுத்த ஆவியர் வருவது வேண்டும் என்று நீங்கள் விரும்பும்போது தான் எல்லா வனாந்தரங்கள் மாறும். இந்த வேத வாக்கியத்தின்படியே தேவனுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக மாற்றி சம்பூர்ணத்தில் நிரப்புவாராங்க. God bless you.